ஆதாயம் 5, விரயம் 14. அப்போ ரிஷபமும் துலாமும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். ஆதாயம் என்னதான் காசு வந்தாலும் உங்களுடைய செலவை நீங்க கட்டுப்படுத்திக்கணும், சேமிப்பை கூட்டிக்கணும். அதனால ரிஷபமும் துலாமும் பண விஷயத்துல, பொருளாதார விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா செயல்படுறது நல்லது. மிதுனம் கன்னி அடுத்து இருக்கக்கூடியது. இதுக்கு ஆதாயம் 8, விரயம் 11. ஆகவே இவாளும் பணம் நிறைய வரும், அதை சேமிச்சு வைக்கக்கூடிய காலகட்டங்களை நீங்களா உருவாக்கிக்கணும். ஒரு சுமாரான பலன்கள் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இருக்கக்கூடியது கடகராசி. கடகராசிக்காரர்களுக்கு ஆதாயம் 8, விரயம் 2. ஆகவே கடகத்துக்கு ரொம்ப நன்னா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆதாயம் 8 இருக்கு, விரயம் 2 தான் இருக்கு. அப்ப இந்த காலகட்டத்தில் சேமிக்கக்கூடிய விஷயங்கள், வீடு, வண்டி, வாகனம் எல்லாத்தையும் நீங்க இந்த வருஷத்துல ஏற்படுத்திக்கலாம். உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாமே உயரக்கூடிய காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது சிம்மராசி. சிம்மராசிக்கு ஆதாயம் 5, விரயமும் 5. அதனால கையில வாங்கினேன் பையில போடல அப்படின்ற மாதிரியான சில சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இடுப்பு, முழங்கால், கணுக்கால், பாதம் இதுல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மராசிக்காரங்க உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கவனமா இருந்தாலே போதுமானது. தூக்கம் மெயினா இருக்கக்கூடியது. சிம்மராசிக்காரங்க பொதுவாகவே உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு இருக்கக்கூடியவங்க சிம்மராசிக்காரங்க. இருந்தாலும் இந்த வருஷம் நல்லா உங்களுடைய உடல் நலத்துல கவனத்தை செலுத்தணும் அப்படின்றத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து இருக்கக்கூடியது தனுசு மீனம். தனுசு மீனத்துக்கு என்னன்னா ஆதாயம் 14, விரயம் 11. ஆகவே இந்த வருஷம் நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் தனுசு மீனத்துக்கு. இதுல என்னன்னா தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் போறார், மீன ராசியிலே சனி இருக்கார். இதுல என்னன்னா இவங்களுக்கும் என்னன்னா உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். அடிவயிறு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பித்தப்பை, பெண்களா இருந்தா கர்ப்பப்பை, கிட்னி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நுரையீரல் தொற்றுகள், இந்த விஷயத்துல தனுசு மீனம் ரெண்டுமே கவனமா இருக்கணும் அப்படின்றத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக காணப்படும். நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசிக்கு முன்பே சொன்னது போல இந்த ரேவதி நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரத்துக்கு புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மட்டும் மீனராசியில வரும். அப்ப அந்த விஷயத்துல மட்டும் நான் சொன்ன மாதிரி வாக்கு கொடுக்கிற விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து இருக்கக்கூடியது மகரம் கும்பம். இதுக்கு என்னன்னா ஆதாயம் 2, விரயம் 8. அதனால மகர ராசிக்காராலும் கும்பராசிக்காராலும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயம், குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம், வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாத்திலையுமே சில கெடுபலன்கள் இருந்தாலும் உங்களுடைய பக்தியினாலையும் உங்களுடைய வழிபாட்டாலையும் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அப்படின்றத மட்டும் அண்ணன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த வருஷத்துல 2 பயிற்சிகள் இருக்கு. ஒன்னு குரு பயிற்சி, இன்னொன்னு ராகு கேது பயிற்சி. குரு பயிற்சி அப்படின்னு சொன்னோம்னா 26/5/2026 வைகாசி மாசம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரு பயிற்சி ஆகிறார். அதே மாதிரி ராகு கேது பயிற்சி அப்படின்னா ஐப்பசி மாசம் 27ஆம் தேதி 13/11/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ராகு கேது பயிற்சி இருக்கு. இந்த வருஷத்துக்கு பொதுவா பார்த்தோம் அப்படின்னா நான் முன்பே சொன்னது